நமஸ்காரம். நாம் உண்ணும் உணவு அது நம்முடைய குணத்தை பெரிதும் பாதிக்கும். நல்ல விதத்திலும் பாதிக்கும், தீயதாகவும் பாதிக்கும். சாத்விகமாக உணவாக இருக்க வேணும்னு பலமுறை பேசியிருக்கிறோம். அதோடு எங்கு சாப்பிடுகிறோமோ ஒரு 6 வகை உணவுகள் சொல்லப்படுகின்றன. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். சட்டென்று உங்களுக்கு அதை கேட்கும் போது அதிர்ச்சியாக கூட இருக்கும். ஆனால் அது உண்மை. சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அது ஏன் உண்மைன்னு புலப்படும். பொதுவாகவே நாம் ஒருத்தருக்கு சோறிடும் போது நான் சோறு போடுகிறேன், அவர் சாப்பிடுகிறார்னு வைத்துக் கொள்வோம். என்னிடத்தில் சில நல்ல பண்புகள் இருந்தால்தான் அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அவருக்கு இடும்போதே அவரிடத்திலிருந்து பதிலுக்கு ஏதாவது எதிர்பார்ப்போடு சோறிட்டால் அது நல்ல சோறு இல்லை. பலவிடங்களிலும் அதுதான் நடைபெறுகிறது. காலை சிற்றுண்டிக்கு இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு பேசலாம், மதியம் சாப்பாட்டுக்கு இங்கு அமர்ந்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டே பேசலாம். இது எல்லாமே பாதி வியாபாரத்துக்காக செய்யப்படுபவை. அவையெல்லாம் நாம் உண்ண வேண்டிய சரியான சோறாக கருதப்பட மாட்டாது. வியாபார நோக்கோடு சோறு இருந்தால் அது எப்படி நன்மை கிடைக்கும்? இது பொது. அந்த விஷயத்தில் தான் விதுரர் கண்ணனுக்கிட்ட உணவை குறிப்பிடுவார்கள். மடி தடவாத சோறு. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், நாம் சோறிட்டோம். அவர் சாப்பிட்டு முடித்தவுடன் எனக்கு என்ன கொண்டு வந்தாயின்னு மெதுவே அவர் மடியை தடவி பார்த்தால் அது நல்லதல்ல. விதுரர் கண்ணனுக்கு அளித்தது சுத்தமான அன்பினாலே, பக்தியாலே, தூய அன்பு. அதுதான் மடி தடவாத சோறு. சரி, விஷயத்தை சொல்லுகிறேன். 6 வகை சோறு: பிணச்சோறு, மணச்சோறு, விலைச்சோறு, புகழ்ச்சோறு, பொருள் சோறு, எச்சில் சோறு. இந்த 6ம் தள்ளத்தக்கவை. பிணச்சோறு, யாரும் போய் இறந்தவர்கள் வீட்டில் உணவு உண்ண மாட்டார்கள். அது துக்க சமயம். மணச்சோறு, எங்கு போனாலும் கல்யாண நேரத்தில் சாப்பிடுவது குறியாக இருந்து அங்கு நடக்கும் மந்திரங்கள், சடங்குகள், அக்ஷதை, ஆசீர்வாதம், உள்ளன்போடு இந்த தம்பதியருக்காக வேண்டுதல், இது எதுவும் இல்லாமல் எத்தனை வகையான உணவு வகைகள் பரிமாறுகிறார்கள். இதை பார்ப்பதற்கே போவது மணச்சோறு. அங்கு நிறைய அனாச்சாரம் கலக்கும். கொஞ்சம் ஆச்சாரம் இருக்காது. அது பெருமாளுக்கு படைக்கப்பட்டதா தெரியாது. ஆகவே மண வீட்டில் சோறும் தவிர்க்கப்பட வேண்டியது. இன்னொரு வகையிலும் யோசித்து பார்க்கலாம். இந்த சோறு இல்லை என்றால் செலவு ரொம்பவே குறைந்துவிடும். இந்த நாட்களில் ஏனோ கல்யாணத்துக்கு ரொம்பவே செலவழிக்கிறார்கள். அது அவசியமே இல்லை. பலரும் மாடர்ன், புதுமை என்று சொல்லிக் கொள்ளுபவர்கள் இதை சிந்திக்கலாம். மந்திரங்களை ஒழுங்காக சொல்ல வேண்டும், அக்னி காரியத்தை சரியாக செய்ய வேண்டும், அவ்வளவே. வைதிக செலவு என்ன பெருசாகும்? அதற்கு மேல் எல்லாருக்கும் புடவை வேஷ்டி வாங்கி ஏதோ நெருக்கமான பந்துக்களுக்கு, உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது பலருக்கும் கொடுத்து கொண்டிருந்தால் அதுபோலத்தான் சோறும். 500 ரூபாய் 600 ரூபாய் இலைக்கு.
அதுக்கு நிறைய பொருட்கள், அத்தனை எல்லாம் சாப்பிடவே முடியாது. எத்தனையோ வியாதி எல்லாருக்கும். கொடுக்க வேண்டியவர்களை விடுத்து நாமே சாப்பிட்டுக் கொண்டிருந்தால், அதனால்தான் மனச்சோறும் விலக்கத்தக்கது என்கிறார். அடுத்தது விலைச்சோறு. விலைக்கு போய் வாங்கி சாப்பிடுவது. முன்னாலெல்லாம் பொருளை வாங்கி சமைத்துக் கொண்டிருந்தோம். அது மாறி போய் பாதி சமைத்ததை வாங்கி உண்டோம். அதுவும் மாறி முழுசாக சமைத்ததை அங்கு போய் உண்டோம். அதுவும் மாறி சமைக்கப்பட்டதை வீட்டுக்கே வரவழைத்து, இது எல்லாமே விலைச்சோறு. தள்ளத்தக்கது. புகழ்ச்சோறு. வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் நான் சோறிட்டேன் என்று உலகமெல்லாம் தண்டோரா போட்டுக்கொண்டு கொடுத்தால் அது புகழுக்கு எதிர்பார்த்து சோறிடுவது. அதுவும் கூடாது. பொருட்சோறு. இன்னைக்கு சோறு எடுக்கிறேன், நாளைக்கு எனக்கு இவரிடத்திலிருந்து ஒரு பயன் கிடைக்கும், அதற்காக முன்னமேயே செய்து வைக்கிறேன் என்னால் பொருளை விரும்பி செய்யப்படுவது. நாளைக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு. அப்புறம் அந்த சோற்றில் ஏதோ அன்பு இருக்கும். கடைசியா எச்சில் சோறு. ஒருத்தருடைய எச்சில் பட்டு சாப்பிடுவது கூடாது. ஒருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடுவது கூடாது. அதெல்லாம் சில விதிவிலக்கு உள்ளது. அவர்களிடத்துல மட்டும்தான் சாப்பிட முடியும். பாக்கி எதுவாக இருந்தாலும் அது யாருக்கோ காட்டப்பட்டது. பகவானுக்கு அமுது செய்ய பண்ணி அதை சாப்பிட வேண்டும். அது தவிர 10 பேருக்கு கொடுத்தால் அதுவும் தள்ளத்தக்கது. அதான் கடைசி எச்சில் சோறு. இந்த 6ம் கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் இடப்பட்ட சோறு, தூய அன்புக்காக இடப்பட்ட சோறு, அது குறைவாக இருந்தாலும் சுமாராக இருந்தாலும் அதுதான் சிறப்பானது. இதை எவ்வளவு கடைபிடிக்க முடியும்னு பாருங்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.